இன்னும் கண்ணன் வரதா தெரியல. என்ன குறை இருக்கலாம்? இதுவா இருக்கலாம், இதுவா இருக்கலாம், இதுவா இருக்கலாம். இது எதனால வரல போல் இருக்குன்னு அவருக்கு நினைவு. அதுக்கப்புறம் தான் 2 விஷயத்தை நினைத்து உறுதி கொள்ளுகிறாள். அது அழகான ஒரு பாசுரம். நல்லவன் தோழி நாகணமிஷ நம்பரர் செல்வர் பெரியர். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது செல்வ பெண்டாட்டிய பத்தி. ஆனா ஆண்டாள் கண்ணனை பத்தி செல்வர்னு சொல்ற பாசுரம் அது. இப்ப அவர் செல்வரா? இவர்கள் செல்வ பெண்டாட்டிகளா? அவர் செல்வர்னு ஆண்டாள் பாசுரத்துல சொல்றா. நல்லவன் தோழி, என் தோழி நல்ல தோழி. நாகணமிஷ நம்பரர். ஆதிசேஷ பர்யங்கத்தில் சைன்யத்திற்கு பெருமான் பரன். அப்படின்னா பரமாத்மா பரமன், அவனுக்கு மேம்பட்டவன் இல்லை என்றுட்டாலே கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு அடுத்து. இது முதல் ஆபத்து. யார்கிட்டயானு புகார் பண்ணுவோம். இது கீழ் நீதிமன்றமா இருந்தா உயர் நீதிமன்றம், அதுலேருந்து உச்ச நீதிமன்றம், அதுலேருந்து 2 பேர் 7 பேர் 8 பேர் கொண்ட பலகை, ஒன்றும் நடக்காது. இது ஒன்னே ஒன்று, நாகணமிஷ நம்பரர். ஒரே இடத்துல சயனிச்சுட்டு இருக்கார், அவர் தான் பரமன். மேலே போகிறதுக்கு வழி இல்லை, கீழே போகிறதுக்கு வழி இல்லை. சின்ன சின்ன வழக்குலேருந்து மகா பெரிய வழக்கு வரைக்கும் அவர்கிட்டயே தான் வரும். அவரே தான் பதில் சொல்லுவார். வக்கீல்கள் உண்டோ? ஒத்துரும் கிடையாது. நீதிபதி யாரானோ அதை சொல்லக்கூட மாட்டார், வாசி கூட மாட்டார், நினைச்சுன்னுட்டு முடிச்சிருவார். சங்கல்பம் தான். பெருமான் ஞான ஆறான், இதுதான் நான் தீர்ப்புன்னு வழங்கியிருக்காரான்னு அவர் எத்த நினைத்துக் கொள்கிறாரோ சங்கல்ப மாத்திரத்தில் நடத்துகிறார். அதனால நாகணமிஷ நம்பரர். செல்வர், ரொம்ப பணக்காரர். பெரியர், எப்ப செல்வந்தரா இருக்காரோ கேள்வி கேட்க முடியாது. பரமனா இருக்காரோ நிரங்குஷ சுவாதந்திரியம், கேள்வி கேட்க முடியாது. எல்லாம் சரி. ஆனா எனக்கு என்ன ஒரு நல்லதா போச்சு தெரியுமா? இந்த ஒரு குணம் பகவான்கிட்ட இருக்கிறதுனாலேயே நான் இழந்து விட மாட்டேன்னு தோன்றது. முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ ஏற்று பொருளேலோரெம்பாவாய் ஏற்று கூறங்கும் பொருளேலோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.